அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோயாபீன்ஸ் வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். சோயாபீன்ஸ் வைக்க தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு அதில் சோயாபீன்ஸ் ஊற்றிக்கலாம். சோயாபீன்ஸ் நல்லா வெந்துட்டு புரிஞ்சு எடுத்துக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெந்நீரில் போட்டு புழிஞ்சு வச்சுக்கிற சோயாபீன்ஸை போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம். இது மாதிரி மசாலா போட்டு சோயாபீன்ஸ் வறுவல் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.